51:12. உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய வியாதி ஒன்று இருக்குது. என்ன வியாதினா மறதி. என்ன வியாதி? மறதி. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மறதியை எல்லாத்துக்கும் கையில் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை சொன்னோம்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, சோம்பேறித்தனம். செய்யாமல் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மறந்துட்டேன். என்ன பண்ணுவாங்க, மறந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக, அது சாதாரண ஒரு காலப்போக்கில் சொல்லப்படுகிறதான ரொம்ப ஈஸியான வார்த்தையாக போச்சு. என்னது? மறதி. அல்லேலூயா. இதுதான் இந்த ஏசாயா புத்தகத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் கூட சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? அல்லேலூயா. நாம் பெற்றவங்க சொல்கிற வேலையை மறந்துடலாம், இல்லை நமக்குன்னு இருந்ததான சில காரியங்களை நாம் மறந்து போயிடலாம், இல்லை நமக்கு பல விஷயங்களை நம்ம மறந்து இருந்துடலாம். ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு சில காரியங்களை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 காரியத்தை மாத்திரம் எடுத்து நம்ம வாசித்து ஜெபிப்போம். அதுக்கு முன்னாடி இதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூட நம்மளால் வாசிக்க முடியும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறப்பதற்கு எச்சரிக்கையாயிரு. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணாரு? அடிமையா இருந்த நீ உன்னை புறப்பட செய்த உன் தேவனை நீ என்ன பண்ணு? மறந்துடாத. மறக்காம நீ மறப்பதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்க, எகிப்து தேசத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அடிமை ஜனத்தை அங்கிருந்து அடிமை ஜனத்திலிருந்து புறப்பட செய்தவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். அல்லேலூயா. நாமும் கூட
கூட இந்த உலகத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், அக்கிரமத்துக்கு அடிமையா இருந்தோம், இந்த உலகத்துல இருக்கிறதான எல்லா விதமான சேற்றுக்கு அடிமையா இருந்தோம், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அடிமையா இருந்தோம். ஆனா அந்த அடிமைதனத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்ததான தேவனை நாம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை மீட்டவரை, நம்மை காத்தவரை, நம்மளை தூக்கி எடுத்தவரை நாம மறந்துடக்கூடாது. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. உன்னோட அடிமைதனத்திலிருந்து உன்னை நடத்தி வந்தவரை, அடிமைதனத்திலிருந்து உன்னை மீட்டவரை நீ என்ன பண்ணிடாத, மறந்து விடாத. நீ அவரை மறந்துடாத. முதலாவது உன்னோட பாவத்திலிருந்து உன்னை மீட்டவரை நீ என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியம், சங்கீதம் 78வது வசனம், 77வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 78:7. நம்ம படிக்கிறேன். தேவனுடைய சேவையை மறவாமல் அவர் கற்பனையை கைக்கொள்ளும்படி இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியை பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கடுமுள்ள சந்ததியாராகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர் ஒப்பாகாதபடிக்கும் இவர்களை கட்டளையிட்டார். இங்க இந்த 7ஆம் வசனத்திலே 2வது இதில் படிக்கும்போது தேவனுடைய செய்திகளை மறவாமல். அல்லேலூயா. முதல்ல நம்மளை பாவத்திலிருந்து மீட்டவரை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ரெண்டாவது அவருடைய செய்கைகள், அவர் நமக்கு செஞ்சதை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. உலகம் இன்னைக்கு பல வேலையில் பல நேரங்களில் சிலர் செய்ததை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் மனுஷனுக்கு ஒரு மனுஷன் செஞ்சாலும் அவன் செஞ்ச நன்மையை என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க, உதறிட்டு போயிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க. ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மையை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு. அவர் நமக்கு நன்மை செய்கிறதான நல்ல தேவன், நன்மை செய்தவர், நன்மை செய்கிறவர், நன்மை செய்து கொண்டே இருக்கிறவர். அதனால அவர் செய்ததான நன்மைகளை நாம் மறந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறவாதே அப்படின்னு சொல்லி தான் சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். என் ஆத்துமாவே கர்த்தரை என்ன பண்ணு ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும், என்னவெல்லாம் சகலத்தையும், அவர் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார், பல நன்மைகளை செய்கிறார். ஆனால் அந்த நன்மைகளை செய்கிறதான தேவனை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவர் செய்த சகலத்தை, அவர் செய்கிற சகல நன்மைகளையும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். அதே சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது 119:16 உம்முடைய வசனத்தை மறவேன், உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு மன மகிழ்ச்சி, உம்முடைய வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மறவேன். அல்லேலூயா. மூன்றாவது நாம் மறக்கக்கூடாமல் இருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அதனால கர்த்தருடைய வசனத்தை நாம் மறந்துடக்கூடாது. அவருடைய வசனத்தை நாம் என்ன பண்ணிவிடாது, விட்டு விலகிவிட. நீதிமொழிகள் 3:1 கூட, நீதிமொழிகள் 3:1 என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை, அவரோட வசனத்தை நாம் என்ன பண்ணணுமா, காத்து கொள்ளணுமா. அவரோட வசனத்தை நாம் காத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையை அது என்ன பண்ணும், வசனம் நம்மளை ஸ்திரப்படுத்தும், வசனம் நமக்கு போதித்து நடத்தும், வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கும்.
கர்த்தருடைய வசனம் குறைவற்றது. அதனால நான்காவது காரியம், நீ வந்து வசனத்தை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. முதல் காரியம் எதை மறக்கக்கூடாது, நன்மையை மறக்கக்கூடாது. ரெண்டாவது கர்த்தரை மறக்கக்கூடாது. மூன்றாவது தேவன் செய்த செயல்களை நாம் மறக்கக்கூடாது. நான்காவது கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஐந்தாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், பொருட்களை கொடுப்போம், நமக்கு உபசரிப்போம், அவங்களுக்கு உணவளிப்போம், அவங்களுக்கு வந்து தேவைகளை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க என்ன பண்ணுங்க, மறவாமல் இருங்க. நீங்கள் மறந்துடக்கூடாது. ரோட்டில் நீ போகும்போது யாராவது வருவாங்க, ஏசனம் கேட்பாங்க, அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், கொடுக்கணும், அவங்களுக்கு உபசரிக்கணும். பல நேரங்களில் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அவங்கள வந்து நாம் என்ன பண்ணிடக்கூடாதான், உபசரிக்காமல் இருந்துடக்கூடாது. இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது சில வேளைகளில் தேவ தூதர்களாம், சில வேளைகளில் யார் வருவாங்களாம், தேவ தூதர்களே வருவாங்களாம். அதனால தேவ தூதர்கள் வர நேரத்தில் நீ வந்து மறந்துட்டு, நான் வந்து உபசரிக்க மாட்டேன், நான் வந்து அவங்களுக்கு வந்து ஆகாரம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து அவங்களை விசாரிக்க மாட்டேன், அவங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா நீ தேவ தூதர்களுக்கு கொடுக்காம போவதுக்கு சமமாயிடும். அல்லேலூயா.